இயேசு சிலுவையில் சொன்ன 6ஆம் வார்த்தை என்னவென்றால் முடிந்தது. இந்த வார்த்தை எல்லாரும் பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, 4வது வார்த்தை, 5வது வார்த்தை, 7வது வார்த்தையை இயேசு உரக்க சத்தமாய் சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே போல வேத வல்லுனர்கள் இந்த வார்த்தையை பற்றி புக்கில் எழுதும்போது என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இந்த 6வது வார்த்தையும் இயேசு உரத்த சத்தமாய் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஓவர், இட் இஸ் கம்ப்ளீட்டட். எங்கேயுமே தி எண்டுன்னு சொன்னது இல்லை. கிரேக்க பாஷையில் இந்த வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா, டெலடெஸ்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முற்றும் முடிந்தது என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போறது, இயேசு முடிந்தது என்று சொன்ன வார்த்தை சந்தோஷத்தினால சொன்னாரா, வருத்தத்தினால சொன்னாரா, இல்லைனா வேற அவங்கள சபிக்கிறதுக்காண்டி சொன்னாங்களா என்று பார்க்கலாம். இப்போ சந்தோஷமா சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு வேலை யாராவது தந்திருந்தாங்க, நான் அதை முடிச்சேன்னா என்ன சொல்லுவேன்? என்னுடைய வேலையை நான் முடித்தேன் என்று சந்தோஷமா சொல்லுவேன். வருத்தத்தோடு சொல்லணும்னா, எனக்கு கடன் பாரம் இருந்துன்னா நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று வருத்தத்தோடு சொல்லுவேன். சபிக்கிற மாதிரி சொல்லணும்னா, யாராவது என்னை துன்புறுத்திருந்தாங்கன்னா சொல்லுவேன், உன்னோட வாழ்க்கை இன்னையோட முடிந்தது என்று சபிக்கிற மூலமாக கூட சொல்லலாம். ஆனால் இயேசு இங்கே சிலுவையிலே சொன்ன இந்த முடிந்தது என்ற வார்த்தை தனக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் முடித்ததற்காக மனதிற்குள்ளிருந்து சந்தோஷத்தினால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் முடிந்தது. ஆக்சுவலி இந்த முடிந்தது என்ற வார்த்தையை யார் சொல்லியிருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமானால், சுற்றி இருக்க கள்ளர் கூட்டம் இயேசுவை பிடித்தோம், அவரை அடித்தோம், அவரை துன்புறுத்தினோம், சிலுவையிலே அறைந்தோம் என்று அவர்கள் சந்தோஷமாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இயேசுவானவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய மனதில் இருந்து மிக சந்தோஷமாக அவர் சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். இயேசு சிலுவையில் மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு இடத்திலேயும் அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்றாரு. இயேசு இது சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லா விஷயத்தையும் முடித்து விட்டார். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் முடித்து விட்டார். அது முதல்லையே சிலுவையில் அறையப்படுவதற்கு முதல்லையே அவர் ஒரு முறை முடிந்தது என்று சொல்லி இருக்கிறாரு. முதலாவதாக பிதா எதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஸோ பிதா ஹேட் சம் எய்ம் ஆன் ஹிம். பிதாவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. பிதாவுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் இயேசுவை பூமியில் அனுப்புனேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தனால பிதா என்ன டிசைட் பண்ணார்னா, ஐ வில் சென்ட் த ஜீசஸ் டு த உலகத்துக்கு நான் இயேசுவை அனுப்புவேன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணார்? இயேசுவை பூமியிலே அனுப்பினார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இயேசு பூமியிலே இருந்தபோது என்னென்ன விஷயங்களை நிறைவேற்றினார். அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்வதற்கான காரணம், எல்லா விஷயத்தையும் நம்மளால் பேச முடியாது, சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். முதலாவதாக இயேசு பூமியிலே என்னத்தை முடித்தார் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து பாருங்க. யோவான் ஸ்நாபகன் இயேசு தன்னிடம் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். முதலாவது இயேசு என்னத்தை நிறைவேற்றினார் என்றால், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் தன்னுடைய முதுகிலே சுமந்தார். அங்கே மட்டுமல்ல, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து பார்த்தோமானால், அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். முதலாவது இயேசு நிறைவேற்றின காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கவில்லை, அவர் என்ன பண்ணாரு? கழுவினார். மன்னிப்பதற்கும் கழுவுவதற்கும்
ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. மன்னிக்கிறதுனா வேற, கழுவுறதுனா வேற. இங்க இயேசு என்ன பண்ணார்னா, அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாரு? கழுவினார். இரண்டாவதாக இயேசு என்ன காரியத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்ப்போமானால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக இயேசு நிறைவேற்றிய காரியம் என்னவென்றால் நியாய பிரமாணம். நியாய பிரமாணம்னா என்னன்னா கட்டளை. பிதா அவருக்கு என்ன ஒரு கட்டளையை கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் பிதா அவருக்கு என்னென்ன வெளிப்பாடுகளை கொடுத்தாரோ அதையும் இயேசு நிறைவேற்றினார். ஸோ இயேசு முதலாவதாக நம்முடைய பாவத்தை கழுவி அந்த ஒரு காரியத்தை முடித்தார். இரண்டாவதாக நியாய பிரமாணத்தை முடித்தார். மூன்றாவதாக தீர்க்க தரிசனத்தை முடித்தார். இன்னும் இதே போல பல காரியங்களை இயேசு செய்து முடித்தார். அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் பத்தாது. ஒரு பைபிள் ஃபுல்லாக நம்ம படிக்கணும்னா பைபிள் ஃபுல்லாக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு என்னென்ன காரியத்தை செய்து முடித்தார் என்று. நெக்ஸ்ட், எதற்காக அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார்? why he wanted to finish all these things? எதற்காக செய்யணும்? நம்மெல்லாம் யாரு? why he want to do all these things for us? என்னுடைய வாழ்க்கையை எனக்காக பார்த்துக்க முடியும், ஏன் அவரு எனக்காண்டி இதெல்லாம் செய்யணும்? அதற்கான நோக்கம் என்னதா இருந்தது என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம். இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னை வெறுத்துக்கோ, நீ என்னை துதிக்காத, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ என்னுடனே கூட இருக்க வேண்டும், நீ என்னுடனே கூட இருக்க வேண்டும், நீ என்னுடனே கூட இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பியதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினார். He wants us to be with us. அவரோடு கூட நாம் இருப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அதற்காகவே he beared all this pain for us. எத்தனையோ வலி, எத்தனையோ காயம் இருந்துச்சு, ஆனா அவர் அதெல்லாம் வருத்தப்படலை. அவர் சந்தோஷப்பட்டாரு, நான் இந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றினேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த காரியத்தை நிறைவேற்றினேன் என்று இயேசு சந்தோஷப்படுகிறார். இப்பொழுது நாம எப்படி இதுக்கு ஆயத்தப்பட வேண்டும்? இயேசு வந்தாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் நிறைவேற்றினாரு, திரும்ப போனாரு. இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், நம்ம இந்த காரியங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? அதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை முடிப்பதற்காக எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு என்ன சொல்றாரு? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள சொல்றாரு. சர்வாயுத வர்க்கம்னா என்ன? சர்வாயுத வர்க்கம்னா 7 விஷயம் இருக்குது. அதுல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் வசனத்திலேயே பாருங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். 7 விஷயம் இருக்கு சர்வாயுத வர்க்கம். ஒரு மனுஷன் போருக்கு போகும்போது அவன் முதல்ல ரெடி ஆகணும். ரெடி ஆகிறதுக்கு என்னெல்லாம் எடுப்பான்? ஃபர்ஸ்ட் அவனோட அங்கியை, அவனோட சேஃப்டியை பார்க்கறதுக்கான அவனை அங்கியை அவன் போடுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது வாருக்கு தேவையான வாள்கள், இப்போன்னா துப்பாக்கிகள், இந்த மாதிரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அவன் இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நீ சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. சர்வாயுத வர்க்கம்னா என்ன பாருங்க. 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம், ட்ரூத், உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணும்? அந்த கச்சையை உங்களுடைய அறையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்ட வேண்டும். முதலாவது என்னது? சத்தியம். இரண்டாவது என்னவென்றால்
நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும். நீதி, ஜஸ்டிஸ். எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு ஜஸ்டிஸ் இருக்கணும். கர்த்தர் ரெண்டாவது முதல்ல சொல்றாரு சத்தியம், இரண்டாவது சொல்றாரு நீதி, மூன்றாவது சொல்றாரு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை கொடுத்தவர்களாயும். ஆயத்தமா இருக்கணுமா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் பார்த்துருப்பீங்க, அங்கே ஓடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? மூணாவது அந்த கன் ஷாட் வர்றதுக்காண்டி ஓடுறதுக்காண்டி தன்னை தயார்படுத்தி எப்பவும் ரெடியாக இருப்பாங்க. அவங்க எப்போ அந்த 3ன்னு சொல்கிறாங்களோ அப்போ டக்குன்னு ஓடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக, நாலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிலீஃப், விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம வெறும் போருக்கு போகும்போது ஆடை மட்டும் தரித்து போடுறது நம்மளை பாதுகாக்காது. நம்ம கையில் என்ன இருக்கணும்? ஆயுதமும் இருக்கணும். அந்த ஆயுதம் என்ன? விசுவாசம். மேபி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்காது. அப்படி கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னா நமக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். அடுத்ததாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது விசுவாசமாக மட்டும் இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும்? தேவ வசனத்தை நம்பணும். தேவ வசனத்தை நம்ம தினமும் தியானிக்கணும். ஒரு நாள் விடாமல் நம்ம தியானிக்கணும். 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஜெபம் செய்ய வேண்டும். யாருக்காண்டி ஜெபம் செய்ய வேண்டும்? நமக்காக மட்டுமே நாம் ஜெபம் செய்ய வேண்டுமா? இல்லைங்க. அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, அதன் பொருட்டு மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நமக்காக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக, நமக்கு தெரிந்தவங்களுக்காண்டியும் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சர்வாயுத வர்க்கம்னா என்ன? 7 இது. முதல்வது என்னது? சத்தியம். இரண்டாவது என்னது? நீதி. மூன்றாவது என்னது? விசுவாசம். நாலாவது ஆயத்தம். ஐந்தாவது ரட்சிப்பு. ஆறாவது தேவ வசனம். ஆறாவது, ஏழாவது ஜெபம். இது எல்லாத்தையும் நம்ம அணிஞ்சிட்டோம். இப்போ சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிஞ்சிருக்கிறோம். இதை அணிகிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்த 7 விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிறேன், இந்த 7 விஷயத்துல நான் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான பகுதி இது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை சரியாக நாம் தரித்து கொண்டோமானால் நமக்கு கிடைப்பது என்னவென்றால் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நம்ம இந்த சர்வாயுத தர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் இருந்தால் நமக்கு நீதியின் கிரீடம் மட்டுமல்ல, நமக்கு அவர் இந்த உலகத்தின் பாடுகளை அனுபவித்து ஓய்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் நம்ம நிறைவாக முடிக்க முடியும் என்பதே இயேசு சொல்லுகிறார். ஒரு புத்தகத்தில் சொல்ல இருக்கு பாருங்க, the cross was heavy but his love was heavier. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சிலுவை பாரமானது தான், ஆனால் இயேசுவானவர் நம் மேலே கொண்டிருந்த அன்பு அதைவிட மிகவும் பெரியது. அவருக்கு நம்மேல இருந்த அன்புனால அவருக்கு அந்த ஒரு சிலுவை பாரம் பெரிதாக தெரியவில்லை. பாருங்க, 33.5 years, 33.5 வயதில் இயேசு கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறையப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு வரல அவருக்கு. ஆனாலும் அவ்வளோ ஒரு வேதனை, துன்பம். அந்த ஒரு நேரத்திலையும் இயேசு யோசித்து பார்க்குறாரு, பிதா எனக்கு செய்த காரியத்தை எல்லாம் நான் நிறைவேற்றினேன்னு யோசித்து பார்க்குறாரு. அப்படிப்பட்டு யோசிக்கிற நேரத்தில் தான் மனதுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் அவருக்கு.
இந்த ஒரு கஷ்டத்திலையும் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தோணிச்சு. அந்த ஒரு சந்தோஷத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் முடிந்தது என்றது. இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இன்னைக்கு இந்த உலகம் அழிந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியும்? இந்த சர்வாயுத தர்க்கத்தை நாம் எல்லாம் அணிந்திருக்கிறோமா? இந்த உலகம் இன்னைக்கு முடிந்தா எனக்கு ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை கிடைக்குமா? நம்மளே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. இயேசு முடிந்ததுன்னு சொல்லி வருத்தமாக சொல்லலை, சந்தோஷமாக சொன்னார். சந்தோஷமாக சொன்னதற்கான காரணம் நமக்காக சொன்ன ஒரு வார்த்தைங்க. பாருங்க, அந்த மனுஷன் சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? குட் ஃப்ரைடேல மட்டும் யோசித்து பார்க்கறது இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக அனுபவித்த வேதனைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டுங்க. நம்ம நினைத்து பார்த்தாதாங்க நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும். அப்போதாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ கிரீடம் கிடைக்கும். அந்த ஒரு ஜீவ கிரீடம் கிடைச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எத்தனையோ கடன் பாரங்கள் இருக்கலாம், அயலாரோட சண்டை இருக்கலாம். இதெல்லாம் டெம்பரரி. நான் அவர் சொன்ன இந்த ஒரு 7 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு நினச்சிக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையும் நாம் அவருடைய வாழ்க்கையை போல நிறைவாக முடிக்க முடியுங்க. எல்லாரும் இருந்தவாறே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த அருமையான நாளும் ஏசப்பா, இந்த ஒரு 6ஆம் வார்த்தையை தியானிக்கிறதற்காக அடியனுக்கு தந்த ஒரு கிருபைக்காக சோத்திரம் ஏசப்பா. எங்களுக்காக நீர் பிதா கொடுத்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி ஏசப்பா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் உம்முடைய முதுகில் சுமந்தீங்க ஏசப்பா. அந்த ஒரு வேதனையும் அந்த ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் இன்னைக்கு நினைத்து பார்க்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி போக கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையும் நீர் எவ்வளவு நன்றாக முடித்தீரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த சந்தோஷமாக முடிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.